हाय फ्रेंड्स சிறுகதைக்கு ஆசை சீரியலின் இவரப்புறம் எபிசோட்ஸ்க்கான பிரிவுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மனோஜுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஆனால் இன்றைக்கி கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. அதுக்காக மனோஜும் அவங்களுடைய அம்மாவும் விஜயாவும் 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்டுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் ரோகிணி வரல. இந்த தடவை கிருஷை வச்சு கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிருஷையும் சேர்த்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே அசம்பல் ஆயிடுறாங்க. ஜட்ஜும் வந்துடுறாங்க. மனோஜும் அங்கே நின்றுட்டுருக்காரு. எங்கே ரோகிணி அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் ரோகிணி இதோ நான் வந்துட்டேங்க அப்படின்னு ஓடி வராங்க. ஏமா லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் குழந்தை எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, கேஸ் நடக்கிற இடத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் இங்கே இருக்கணும் ஐயா, என் பையன் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறான். வேணும்னா நீங்கள் அவனவே கேட்டு பாருங்கள். நான் மனோஜ் கூட சேர்ந்து கிருஷோட ஒன்றா வாழணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு ஐயா, எங்களை பிரிச்சுடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் மனோஜ் அப்பா கூட சேரணும், அவர் கூட தான் நான் இருக்கணும், அவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கோவப்பட்டு மனோஜ் பேசவும் செய்கிறாரு. சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய லாயர் கிருஷ்ணா கூட அமைதியாக இருங்க மனோஜ், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடிக்கிறாங்க. மேடம் அவன் என்னென்னமோ பேசிகிட்டே போகிறான், நம்ம எப்படி மேடம் அமைதியாக இருக்கிறது அப்படின்னும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, அவன் என்ன பேசுகிறான்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் ரோகிணி அந்த எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிடுறாங்க. நான் மனோஜுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னும், என் குடும்பத்துக்காக நான் வாழ என்கிட்ட பணம் இல்லை, நான் 25,000 கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு கட்ட திருப்பி கொடுக்கவும் பணம் இல்லை, நான் ஒரு ஏழை பொண்ணு சார், என் குடும்பத்தை நடத்த என்னால் முடியலை, என் பையனை வச்சு படிக்க வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு நீங்கள் தான் எப்படியாச்சு கிருஷை என்னையும் மனோஜை ஏற்றுக்க வைக்கணும், ப்ளீஸ் ஐயா, நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், பிரிச்சிடாதீங்க அப்படின்னு ரோகிணி என்னென்னமோ சொல்லி ஜட்ஜை மயக்கிடுறாங்க. ஜட்ஜுமே இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்தே ரோகிணி என்ன சொன்னாலும் அதை மட்டும் தான் கேட்டுட்ருக்காங்க. இந்த தடவையும் அவங்க சொல்கிறத தான் முடிவு போச்சேன். கவுன்சிலிங் போயும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதை கோர்ட்லேயே பார்த்துக்க சொல்லி அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போது கவுன்சிலிங் அது எல்லாத்தையும் வச்சு முடிவு பண்ணி இவங்களோட கேஸை முடிக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனோஜ் தான் ரோகிணி வாங்கின கடனை பொறுப்பேற்றுக்கணும், அவர் தான் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டு அவங்க 2 பேரும் 6 மாத காலம் சேர்ந்து வாழ உத்தரவிடுகிறது, அதுக்கப்புறம் இந்த கேஸை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. விஜயாவும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியல. மனோஜ் சார் அவள் போய் சொல்கிறான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, முடிவு பண்ணியாச்சு, இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் அந்த பணத்தை ரோகிணிக்காக கொடுங்க, உங்கள் வீட்டில் தான் ரோகிணி நீ இருக்கணும், ரோகிணிக்கான முழு பொறுப்பையும் உங்ககிட்ட தான் தரேன், உங்கள் மனைவி தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் முடிவெடுத்துடுறாங்க. இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணியும் இந்த கேஸில் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட் முடிஞ்சிருது. ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து முதல்ல வெளியிலே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டுமா, நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இவன் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமாம்மா, 6 மாத காலம் சேர்ந்து வாழ சொல்லி அந்த கோர்ட்டில் வேலை சொல்லியிருக்காங்க, எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்கவும், நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா கோர்ட்டில் நடந்த விஷயம் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் எப்படிம்மா அது முடியும், அது முடியாதில்ல, நாளைக்கே அவங்க நிற்பாளே கோர்ட்டில், உங்கள் வீட்டில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாளே, எப்படிம்மா அப்படின்னு சொல்லவும், அவளை வேணா ஒரு 2-3 நாள் கழித்து வர சொல்லலாம், நம்ம அவகிட்ட பேசலாம், நீ கவலைப்படாத மனோஜ். அதுக்கப்புறம் கூட அவள் அங்கே நின்னாலாம் நிச்சயம் நடந்துடுச்சு. அவங்க அடுத்த கல்யாணம் எப்போன்னு கேட்பாங்க. அதுக்குள்ளே இவ 6 மாதம் என் கூட இருந்தால் எப்படிம்மா எங்கள் கல்யாணம் நடக்கும், நாளைக்கோ இன்றைக்கோ ஒரு வாரத்துலேயோ நிச்சயம், அதாவது கல்யாணம் நான் 10 நாள்லேயே 20 நாள்லேயே நடந்துடும், இவகிட்ட இருந்து சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும் 1 வாரத்தில் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்னு மனோஜ் ரொம்ப பயப்படுறாங்க. விஜயா மனோஜ் சேர்ந்து நடந்த விஷயத்த வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. மனோஜோட நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக. மனோஜுக்காக தான் விஜயா என்ன வேணாலும் செய்வாங்க. போய் இப்போ நிறைய ஃப்ராடு தனம் அண்ணாமலை கிட்டேயே சொல்லாமல் நிறைய விஷயங்களை மறைச்சி வச்சுருக்காங்க. விஜயா இப்போது அப்படி தான் வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அண்ணாமலை வீட்டுக்கு போன உடனே, என்னாச்சு விஜயா கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க இல்லை அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டிவோர்ஸ் கிடைச்சிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன இந்த கேஸ் இன்னும் முடியவே இல்லையா, அன்னைக்கு தானே கவுன்சிலிங் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க, இன்னமும் இந்த கேஸ் முடியலையா அப்படின்னவும், ஏங்க
கேஸை தள்ளி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு வந்து இந்த கேஸ் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாங்க, திடீர்னு ஜட்ஜுக்கு உடம்பு சரியில்லாதனால நாளன்னைக்கு கேஸை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது? நான் சட்டப்படியாக அவனுக்கு விவாகரத்து கிடைக்கணும்ல, கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னும். ஏங்க நிச்சயம் தானே பண்ண வரேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நாளைக்கு நிச்சயம் பண்ண வரட்டும். அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து இந்த கேஸை வந்து அடுத்து மூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம லாயர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ரோகிணி, அதாவது விஜயா வந்து சொல்கிறாங்க. சரின்னு மனோஜும் அம்மா சொல்கிற எல்லாத்துக்குமே தள்ளி ஆட்டுறாங்க. ஆமாப்பா, கோர்ட்டில் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னா அண்ணாமலையுமே இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே முத்து மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னப்பா மீனா எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு. நிறைய வேலையெல்லாம் இருக்குது இல்லைம்மாம்மா, அதுதான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா. ஆமாம், கோர்ட்டுக்கு போனவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, என்ன ஆச்சா? அந்த பார்லர் அம்மா இன்றைக்கி என்ன ட்ராமா பண்ணிச்சாமா? எப்படியும் கேஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்காது கோர்ட்டில் அப்படி தானே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா இந்த கேஸ் நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கியா என்ன அப்படின்னு. நான் ஏன் வேண்டுதல் வைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் முழிக்கிற மொழியாக பார்த்தாவே தெரியுது. டிவோர்ஸ் கிடைச்சிருந்தா இந்நேரம் இந்த வீடு இப்படி இருந்திருக்குமா? தயத்தக்கன்னு குதிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மனோஜை பார்த்து சொல்லுவோம். ஆமாம், டிவோர்ஸ் கிடைக்கல, என்ன இப்போது? அதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு, மனோஜ் நீ உளராத, நீ உளறதுல ஏதாச்சும் தெரிஞ்சிட போகுது அவங்களுக்கு அப்படின்னு விஜயா இங்கே சைக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கேஸ் எப்போ தான் முடியுமா, திரும்ப எப்போ தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கவும், அதுன்னு மனோஜ் இழுக்கிறாங்க. நாள் நினைக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இப்போல்லாம் சீக்கிரமாகவே கேஸை தள்ளி வைக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லவா. ஆமாம், இன்றைக்கே முடிஞ்சிருக்க வேண்டிய கேஸ் தான். மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஜட்ஜிக்கு ஒரு அவசரமான வேலைன்றதுனால இந்த கேஸை முடிக்காமே எந்திரிச்சு போயிட்டாரு. அதனால தான் நாளைக்கு தள்ளி வச்சுருக்காங்க. நாளைக்கு நிச்சயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எதுன்னு கோர்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கூட சரின்னு அமைதி ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி அங்கே வீட்டுக்கு போயிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது தெரிஞ்சிருந்தா முதல்லையும் நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. மனோஜ் இந்த தடவை மீனா முத்து யாருமே மனோஜ் கூட வரல. அதனால தான் நம்ம ஈஸியாக மனோஜையும் ஆண்டியை ஏமாச்சிட்டோம். ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி இருக்காது. எப்படியோ ரோகிணியும் கூட 6 மாதம் சேர்ந்து இருக்க சொல்லி நமக்கு வந்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கல்ல, அந்த டைம் நமக்கு போதும். அதுக்குள்ளே எப்படியாச்சும் மனோஜை என் பக்கம் கொண்டு வந்துடுறேன். மனோஜ் என்னுடைய ஹஸ்பண்ட், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு நிச்சயம் அங்கே போகிற டைமில் ரோகிணி அந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க போகிறாங்க. இன்னொரு டைமில் வந்து மனோஜுக்கு நிச்சயம் ஆக போகுது அப்படின்றதுனால அரணை வீட்டிலேருந்து வருவாங்க அப்படின்னு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் நிச்சயம் மோதிரம் எடுக்கணும்னு அதுக்காக வீட்டில் எல்லாருமே போயிட்டு நிச்சயதார்த்த மோதிரம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. ஏன் அதோடு தட்டு மாற்றத்துக்காக பூ பழம் இதெல்லாம் சீட்ஸ் இது எல்லாத்தையுமே கூட வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் அவங்க வீட்டிலேருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க நைட்டே ஃப்ளைட் ஏறிட்டாங்க. எப்படியும் காலையில் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்வேதா அதுக்கு முன்னாடியே வந்து அரணி வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் எல்லோரும் ரெடியா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நிச்சயதார்த்த மோதிரம் எங்க, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடியாக வைங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் மனோஜ்கிட்ட கொடுத்த அந்த மோதிரத்தை விஜயா கேட்குறாங்க. மனோஜ் மோதிரம் எங்க அப்படின்னு கேட்கும்போது தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாரு. அப்புறம் கடைசியில் மோதிரம் காணுன்னு சொல்கிறாரு. வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக பயப்படுறாங்க. இந்த மோதிரத்தை கூட பொறுப்பாக வச்சிக்க முடியாதா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலான்னு தேடினா எங்கேயுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு ரூம் இடாமல் எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டாங்க. எங்கேயுமே மோதிரம் காணும். மோதிரம் எப்படி காணாமல் போயிருக்கும் கரெக்டான நேரத்துக்கு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணுன்றதுக்காகவே யாரோ பிளான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு விஜயா இங்கே சொல்லவும், அப்படி யாரை நம்ம வீட்டில் பிளான் போட போகிறாங்க? நம்ம வீட்டில் பிளான் போட்டு நிச்சயத்தை நிறுத்துகிற அளவுக்கு இங்கே யாருக்குமே தைரியம் இல்லை. அதுவும் இவனுடைய நிச்சயதார்த்தம் இதை ஏன் நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. நீ தான் நிறுத்தினேன்னு இப்போ அம்மா சொல்லவே இல்லையாடா, நீ ஏன் வாலண்டியாக பேசுகிறேன்னா அப்போ நீங்கள் தானே எடுத்திருப்பீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லவும், மனோஜ் என்ன பேசுகிற நீ, வாயை எல்லாம் உடைச்சி வச்சுருவேன். முத்து முரடன் தான், ஆனால் அதுக்காக திருடுறவன் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. விடுங்கப்பா, அவன் பேசுகிறது என்ன புதுசாக என்ன அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொல்லிடுறாரு. முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து மோதிரத்த காணோம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்ததுனால எங்கேயுமே இல்லன்றதுனால இப்போ அவங்க வீட்லேருந்து வந்துருவாங்களே, இந்த சமயத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களும் கரெக்டான டைம்க்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிப்பீங்க இல்லை காஃபி குடிப்பீங்க அப்படின்னு காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பேசிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ முத்துவுக்காக ஒரு மோதிரம் வந்து மீனா வாங்கி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோடது முத்துவோடது ஆளுக்கு ஒரு மோதிரம் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அந்த டைமில் வந்து மீனா யோசிச்சுட்டு நிச்சயதார்த்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வராங்க. முத்துவை கூட்டிகிட்டு போய் பேசி இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னோட இது மீனா, இதே எப்படி அப்படின்னும் பரவாயில்லங்க இருக்கட்டும், இன்னும் இப்போது மோதிரத்தை காணும், தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, இதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அதான் எல்லாமே நம்ம ஃபோன்லேயே பேசியாச்சு, இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாரை பற்றியும் நல்லா ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நேரம் ஆகிறதுக்குள்ளே நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நிச்சயம் பண்ணலான்னும் போது விஜயாவும் மனோஜும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்போது இங்கே அண்ணாமலை கூட அது வந்து அப்படின்னு சொல்ல வர்றாரு. என்னங்க என்ன விஷயம், ஏதாச்சும் தரீங்கிறீங்களா அப்படின்னுமோ, அப்பா அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. என்ன முத்து அப்படின்னுமோ, இதாப்பா மோதிரம், நிச்சயம் பண்ணிடலான்னு தைரியமாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், அப்போ தான் என்ன முத்து சொல்கிறா அப்படின்னு மோதிரத்தை பார்த்துட்டு, அப்பா இது அவங்களுக்காக வாங்கின மோதிரம் இல்லைதான்ப்பா, ஆனால் வேறு வழி இல்லை, மோதிரம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலை, அது தொலைஞ்சு போச்சு, அதான்ப்பா என்னுடைய மோதிரமும் மீனாவுடைய மோதிரமும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை வச்சு நிச்சயத்தை நடத்துங்கப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முத்து உனக்காக அப்படின்னும், பார்த்துக்கலாம்ப்பா செய்ப்பா, அவங்க வந்து இங்கே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ மோதிரம் இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்னு முத்து சொல்லவும், சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வைக்கிறாங்க. அப்போது ஸ்ருதி அது மட்டும் இல்லாமல் ரவி நீ எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு தட்டை மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணுக்கும் உன் பையனுக்கும் மோதிரம் மாற்றலான்னு நிற்கும் போது தான் ஸோ கரெக்டாக ரோகிணி கிருஷ்ண கூட்டிகிட்டு பேக்கெல்லாம் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. அப்போது ரோகிணி இருந்துக்கிட்டு எஸ்கூஸ் மீ அப்படின்னு சொல்லவும், இங்கே நிச்சயம் நடக்க போகிற விஷயம் ரோகிணிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. அப்படி தெரிஞ்சதுனால தான் எதுக்கு ஆண்டி நாளைக்கு நம்மளை வர வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு டவுட்லேயே கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இப்போது இவங்களை பார்த்த உடனே முத்துக்கு கோவம், இவன் எங்கே இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் உள்ளே வரலாமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவோம். இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ரோகிணியை பற்றின விஷயத்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்ல போகிறாங்களா, அவங்களுக்கு விஷயம் தெரிய போதா, இல்லை ரோகிணி எதுக்காக கோர்ட்டில் இப்படி விஷயம் சொல்லி இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா நிச்சயம் நடக்க போதா, என்ன நடக்க போகுது, அண்ணாமலை இதுக்கு எப்படி கோவப்பட வராரு விஜயா கிட்ட அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.